எடுக்கினாரை ஆதிசிவன் ஆலயம் தொடர்பான வழக்கிலே ஆஜராகுவதற்காக இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் போலீசார் இந்த வழக்கை தாங்கள் தொல்பொருள் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் தாக்கல் செய்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கோடு தொடர்புபட்ட சந்தேக நபர்களாகிய மூவருக்கும் பிணை வழங்கக்கூடாது என்றும் தங்களுடைய விசாரணைகள் முடிவடைகின்ற வரை சந்தேக நபர்களை தொடர்ச்சியாக விளக்கமறியலிலே வைக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு நாங்கள் கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்து இந்த வழக்கினுடைய சந்தேக நபர்கள் இதுவரை சந்தேக நபர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை விளக்கமறியலிலே வைக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தோம். அது மாத்திரமில்லாது இது தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு தமிழர்களினுடைய நிலப்பிரதேசத்தை அபகரிப்பதற்காக சோடிக்கப்படுகின்ற பொய்யான வழக்குகள் என்பதையும் நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். ருவான் வெளிசாயம் விகாரை அதுவும் தொல்பொருள் ரீதியாக முக்கியத்துவம் உடைய ஒரு இடம்தான். ஆனால் அந்த ருவான் வெளிசாயவுக்கு மக்கள் செல்கிறார்கள். இலங்கையினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் கூட அங்கேதான் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். ஆகவே ஒரு இடத்திற்கு ஒரு சட்டமும் தமிழர்களுக்கு இன்னொரு சட்டமுமா அது ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இந்த விடயங்களை சீர்தூக்கி பார்த்த நீதவானவர்கள் 50,000 ரூபாய் மேலதிக பிணையிலே அந்த சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்திருக்கிறார். ஆனால் இதில் ஒரு அபாயகரமான விடயம் இருக்கிறது என்னவென்றால் தொல்பொருள் சட்டத்தினுடைய பிரிவு 15C பிரகாரம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நபருக்கு பிணை வழங்காதிருக்கின்ற அதிகாரம் நீதவானுக்கு இருக்கிறது. ஆனால் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் பிணை வழங்குகின்ற அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்துக்கு கிடையாது. அந்த சட்ட நுணுக்கத்தை எடுத்துச் சொல்லித்தான் இன்றைய தினம் நாங்கள் பிணையை பெற்றிருக்கிறோம். ஆனால் போலீசார் அடுத்த தவணையின் பொழுது குற்றச்சாட்டு பத்திரத்தை தொல்பொருள் சட்ட பிரகார ஏற்பாடுகளின் பிரகாரம் தாக்கல் செய்வார்களாக இருந்தால் நீதவான் நீதிமன்றத்திற்கு இந்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குகின்ற அதிகாரம் கிடையாது. ஆகவே நாங்கள் மாற்று ஏற்பாடுகளை சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தில் நீதிமன்றங்களின் வாயிலாக இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண்பது என்பது கல்லிலே நேர் உரிப்பதற்கு ஒப்பானது. இப்படியான விடயங்களுக்கு அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆகவே தமிழர்களுடைய நிலப்பகுதியையும் நாயகர் பிரதேசத்தையும் தொல்பொருள் ரீதியான பிரதேசங்கள் என்று சொல்லி ஆக்கிரமிக்கின்ற இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் அரசியல் ரீதியாகவும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக பாராளுமன்றத்திலே நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்படியான முயற்சிகளுக்கு எதிராக எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும். தமிழர் தாயகத்தில் ஒரு அங்குலமேனும் பறிபோவதை இனியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது.